அண்மை செய்தியை பார்க்கின்றோம். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றம் அவ்வப்போது சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய தேதியில் 4வது நாட்களாக சிபிஐ விசாரணை கோரி அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்று தற்போது அவர்கள் தொடர்பான கருத்தை நீதிபதி பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் விவரம். வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போராட்டம் நடத்த கோரி ஒரு அனுமதி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுல நீதிபதி காட்டமாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க முயற்சிக்க வேண்டாம்னு சொல்லி காட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்ப்புக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்னு சொல்லி அவங்க கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது திருமங்கலத்தை சார்ந்த கண்ணன்கிறவர் மதுரை அமர்வுல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதுல கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஆனால் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லைனோ இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லைன்னு தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து தீவிர நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் கூறியிருந்தாருங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்னால் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்புல போராட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவை திரும்ப பெறுவதாக நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வழக்கு தொடர்ந்து நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாற்றி பேச என்ன காரணம் சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. அப்போது மனுதாரர் தரப்புல பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, ஆகவே உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள நபர்கள் குற்றவாளிகள் இல்லை என்றும் தங்களை தூக்கிலிடுங்கள் என்றும் தெரிவிக்கின்றனர் என்று சொல்லிட்டு அதே மாதிரி எனவே போராட்டத்தில் நடத்த அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது. இதனால் நீதிபதி கோபமடைந்து ஏற்கனவே பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அன்று காலை 7:30 9 மணிக்குள்ள நடந்த விஷயங்கள் என்ன நடந்ததுங்கிறத பற்றியும் அனைத்து மின்னணு பதிவையும் அறிவியல் பதிவையும் நேற்று அரசு தரப்புல ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறதாகவும், மொபைல் பதிவுகளில் ஏதோ ஒரு அதே மாதிரி அது மொபைல் பதிவுகளில் உள்ளதாகவும், எதிர்ப்புக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், எனவே நீதிமன்றத்தை அரசியல் மயமாக்க முயற்சிக்க வேண்டாம்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அரசு தரப்புல தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஆஜராகி இந்த வழக்கை பொறுத்தவரை ஏனோ தானோ என்று குற்றவாளிகள் முடிவு செய்யப்படவில்லை எனவும், அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்த பின்னரே அவர்களிடம் குற்றவாளிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதை மனுதாரர் தரப்பில் விசாரணையை நீதிமன்றத்தில் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து வழக்கை நடத்தலாம்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதனையடுத்து நீதிபதிகள் முறையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது இனி போராட்டம் நடத்துவது தேவையற்றது என கூறி வழக்கை தீர்ப்பு குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கோபால். சிவகுமார், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.